அமெரிக்க அதிபரா பதவியேற்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அமைச்சரவை உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய நிலையில அவரது சமீபத்திய நியமனங்கள் இந்த முறை குடியேற்றத்தை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க போறாருங்கிறத காட்டுது. இதனால அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படலாம்னு அஞ்சப்படுது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க ட்ரம்ப் அடுத்த ஆண்டு தொடக்கத்துல அதிபரா பதவியேற்க இருக்காரு. இதற்காக அவர் தன்னுடைய கேபினெட் உறுப்பினர்களை தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த முறை ட்ரம்போட நியமனங்களை வச்சு பார்க்கும்போது அவர் குடியேற்ற விவகாரத்துல அதிக கவனம் செலுத்தலாம்னு தெரியுது. குறிப்பா 2017-18 வரைக்கும் ட்ரம்ப் இதற்கு முன்பு அதிபராக இருந்தப்போ முன்னாள் குடிவரவு மற்றும் சுங்கப்பிரிவின் தலைவராக இருந்த டாம் ஹோமனுக்கு இப்போ மீண்டும் எல்லையை கவனிக்கக்கூடிய பொறுப்பை ட்ரம்ப் கொடுத்திருக்காரு. ஹோமன் முன்பு குடிவரவு பிரிவு தலைவராக இருந்த போதே அமெரிக்காவுடைய வடக்கு மற்றும் தெற்கு எல்லைகள்ல மிக கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்தினவர். இந்த முறை புலம்பெயர்ந்தோட நாடு கடத்துறது உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளிச்சிருக்கிறதால என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமெரிக்கா இதுவரைக்கும் கட்டிராத மிகப்பெரிய நாடு கடத்தல் நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதா ஹோமன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கவனத்தை ஏற்படுத்துறதா இருக்கு. இது அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அதிக ஆபத்தையும் ஏற்படுத்தலாம். ஏன்னா சமீப ஆண்டுகளாவே சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள நுழையக்கூடிய இந்தியர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. குறிப்பா குஜராத் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களை சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள அதிகமா போறாங்க. இதற்காகவே அங்க பல ஏஜென்ட்டுகளும் இருக்காங்க. சுமார் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து மெக்சிகோ மற்றும் கனடா வழியா சட்டவிரோதமா இவங்க அமெரிக்காவுக்கு போறாங்க. இதே போல சட்டவிரோதமா குடியேறியவர்கள் அங்கிருந்து பெரிய அளவுல நாடு கடத்தப்படலாம். அதே போல ஸ்டீஃபன் மில்லர்ங்கிறவரை வெள்ளை மாளிகை துணைத் தலைவரா ட்ரம்ப் நியமிச்சிருக்காரு. அவருடைய நியமனம் அங்க சட்டப்பூர்வமா தங்கி இருக்கக்கூடிய இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினரையும் பாதிக்கலாம். ட்ரம்புடைய முந்தைய அரசிலேயே குடியேற்றத்திற்கு எதிராக பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் இந்த மில்லர். இவர் சட்டவிரோத குடியேற்றத்தை மட்டுமின்றி சட்டப்பூர்வ குடியேற்றத்தையும் எதிர்க்கக்கூடிய நபர். இவரோட அறிவுறுத்தல் படியே ட்ரம்ப் காலத்துல இந்தியர்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய H1B விசா மிக அதிகமான அளவுல நிராகரிக்கப்பட்டது. மேலும் H1B விசா வைத்திருப்போரோட குடும்பத்தினருக்கு வழங்கப்படக்கூடிய H4 EAD புதுப்பிக்கும் பணிகளும் தாமதமானது. மேலும் H1B விசா யாருக்கெல்லாம் தரலாங்கிறது குறித்து கடந்த 2020 மில்லர் ஒரு பாலிசி மெமோவையே வெளியிட்டாரு. அதன்படி பார்த்தா அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள்ல சுமார் 60% பேர் H1B விசாக்கள்ல வேலை செய்ய தகுதியற்றவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய நபருக்கு மீண்டும் பவர் வந்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை கவலையில ஆழ்த்தியிருக்கு. இந்த நியமனங்களை வச்சு பாக்குறப்போ ட்ரம்ப் ஆட்சிங்கிறது அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு சவாலான காலமா அமையும்னு தெரியுது. சட்டவிரோத குடியேற்றுவோர் மட்டுமின்றி சட்டப்பூர்வமா குடியேறியவர்கள் உரிய ஒர்க் விசா வைத்திருப்போரும் இதனால சிக்கலை எதிர்கொள்ளலாம்னு அஞ்சப்படுது.